பிரபஞ்சம் ஒரு கருந்துளைக்குள் உள்ளதா? ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கியின் புதிய கண்டுபிடிப்பு. வணக்கம் செய்திப்புணல் நேயர்களே. ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி மூலம் ஆராய்ச்சியாளர்கள் பெரு வெடிப்புக்கு பின் 300 மில்லியன் ஆண்டுகளுக்கு பிந்தைய விண்மீன் திரள்களில் 60% ஒரே திசையில் சுழல்வதை கண்டறிந்துள்ளனர். நாசாவின் ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கியை பயன்படுத்தி விஞ்ஞானிகள் ஒரு வியக்கத்தக்க கண்டுபிடிப்பை செய்துள்ளனர். இது நாம் பிரபஞ்சத்தை புரிந்து கொள்ளும் விதத்தையே மாற்றக்கூடும். புதிய ஆராய்ச்சியின்படி பிரபஞ்சம் ஒரு மாபெரும் கருந்துளைக்குள் கூட இருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் கருதுகின்றனர். கான்சாஸ் மாநில பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் 263 பழமையான விண்மீன் திரள்களை ஆய்வு செய்துள்ளனர். இவற்றில் சில பெருவெடிப்பு நிகழ்ந்து 300 மில்லியன் ஆண்டுகளுக்கு பிந்தைய காலத்தைச் சேர்ந்தவை. அவர்கள் கண்டறிந்த விஷயம் எதிர்பாராதது. இந்த விண்மீன் திரள்களில் சுமார் 60% ஒரே திசையில், அதாவது கடிகார சுழற்சி திசையில் சுழல்வதை கண்டறிந்துள்ளனர். இதுவரை விண்மீன் திரள்களின் சுழற்சி திசைகள் சீரற்றவை என்று விஞ்ஞானிகள் நம்பி வந்தனர். இவ்வளவு பெரிய எண்ணிக்கையிலான விண்மீன் திரள்கள் ஒரே திசையில் சுழல்வது பிரபஞ்சத்தின் ஆரம்பகால கட்டமைப்பில் ஒரு வியக்கத்தக்க ஒழுங்கை சுட்டிக்காட்டுகிறது. இது அவற்றின் வடிவத்தை வடிவமைத்த ஒரு பொதுவான காரணம் அல்லது சக்தியையும் சுட்டிக்காட்டலாம். விண்மீன் திரள்களின் அசாதாரண சுழற்சி அமைப்பு பிரபஞ்சம் ஒரு மாபெரும் கருந்துளைக்குள் இருக்கிறதா என்று சில விஞ்ஞானிகளை ஆச்சரியப்பட வைத்துள்ளது. இது ஒரு துணிச்சலான கோட்பாடு என்றாலும், இது உண்மையாக இருந்தால் இயற்பியலின் முக்கிய பகுதிகளை விஞ்ஞானிகள் மீண்டும் எழுதவும், விண்வெளி, நேரம் மற்றும் ஈர்ப்பு விசை எவ்வாறு ஒன்றாக செயல்படுகின்றன என்பதை மறுபரிசீலனை செய்யவும் தூண்டும். இந்த யோசனை பிரபஞ்சத்தின் தோற்றம் மற்றும் அதன் விதியை பற்றிய நமது பார்வையையும் மாற்றும். நிச்சயமாக நமக்கு தெரிந்த பிரபஞ்சத்தின் எல்லைகளுக்கு அப்பால் என்ன இருக்கிறது என்பது பற்றிய புதிய கேள்விகளை இது எழுப்பும். இந்த கண்டுபிடிப்பு விண்வெளி ஆராய்ச்சி ஏன் மிகவும் முக்கியமானது என்பதற்கு மற்றொரு எடுத்துக்காட்டு. ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கி போன்ற சக்தி வாய்ந்த கருவிகள் மூலம் விஞ்ஞானிகள் முன் எப்போதையும் விட ஆழமான விண்வெளியை மிக தெளிவாக ஆய்வு செய்ய முடியும். ஒவ்வொரு புதிய படமும் ஆரம்பகால பிரபஞ்சத்தின் ரகசியங்களை வெளிக்கொணர்வதற்கு நம்மை நெருக்கமாக்குகிறது. இருப்பினும் ஆராய்ச்சியாளர்கள் ஒரு சாத்தியமான குறைபாட்டையும் ஒப்புக்கொண்டனர். டாப்ளர் விளைவு எனப்படும் ஒரு இயற்கையான நிகழ்வு விண்மீன் திரள் சுழற்சி திசையை நாம் பார்க்கும் விதத்தை பாதிக்கலாம். அதாவது, சுழற்சி அமைப்பில் சில பகுதிகள் ஒரு உண்மையான பிரபஞ்ச போக்கை விட வெறும் கண்காணிப்பு பிழையின் விளைவாக இருக்கலாம். வெப் தொலைநோக்கியின் அமைப்புகளில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் செய்வது இந்த சுழற்சி அமைப்பு உண்மையானதா அல்லது தொலைநோக்கியின் ஒரு தந்திரமா என்பதை உறுதிப்படுத்த உதவும். அதுவரை விஞ்ஞானிகள் ஆர்வமாக இருந்தாலும் எச்சரிக்கையாகவே உள்ளனர். இந்த ஆய்வு பதில்களை விட அதிகமான கேள்விகளை திறக்கிறது. அதனால் ஒரு விஷயம் தெளிவாக உள்ளது: பிரபஞ்சம் நாம் இதுவரை கற்பனை செய்ததை விட மிகவும் விசித்திரமானதாக இருக்கலாம். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்திப்புணலுடன் இணைந்திருங்கள்.